Good afternoon all. Welcome to Exam Edge YouTube channel. So group 4ல last type பார்க்க போறோம். Simplificationல இருக்கிற last type. So இது வரைக்கும் என்னென்னலாம் டைப் பார்த்திருக்கோம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் பார்த்தோம். அப்புறம் பவர் அண்ட் இண்டிசஸ், அப்புறம் ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் பார்த்தோமா. அல்ஜிப்ராலயே அதுக்கப்புறமா நம்ம 3 டைப் பார்த்தோம். இப்போ நம்ம ஃபைனல் டைப்ல பார்க்க போறோம். என்னது அப்படின்னா ஃப்ராக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ஃப்ராக்ஷன் அப்படின்றது என்னது? ஏதாவது ஒன்று மேலே நியூமரேட்டர்ல இருக்கும், கீழே டினாமினேட்டர்ல ஒரு வேல்யூ இருக்கும். அதாவது பி பை கியூ அப்படின்ற ஃபார்மேட்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பி பை கியூ ஃபார்மேட்ல இருந்தது அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷனை நம்ம டெசிமலா மாற்றலாம். டெசிமல்னா தசம எண்கள் 0.25 அப்படின்னு மாற்றலாம். இந்த டெசிமல்ல இருந்து நம்ம திரும்ப ஃப்ராக்ஷன்லையும் மாற்றணும். ஸோ இப்போ எனக்கு இந்த வேல்யூ 1/4 எப்படி எழுதலாம்? 1/4ன்றது ஒரு ஃப்ராக்ஷன். அதை எப்படி எழுதலாம்? நம்ம டெசிமலா எழுதணும்னா 0.25 எழுதலாமா? எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க 1/4க்கு 4ல டிவைட் பண்ண போறோம். 1 வந்து 4ல டிவைட் ஆகாது. ஸோ நான் ஒரு 0 சேர்த்துக்கிறேன். அப்போ இங்க என்ன பண்ணுவோம்? 0 பாயிண்ட் அப்படின்னு எழுதுவோமா? அப்புறம் 2 4s are 8. திரும்ப ரிமைண்டர் 2ன்னு வரும். 2 திரும்ப நமக்கு 4ல டிவைட் ஆகாது. ஸோ 4ஐ விட கம்மியா இருக்கு. அதனால என்ன பண்றோம்? 0 சேர்த்துக்கிறோம். அப்போ இப்போ என்ன வந்துடும்? 5 போட்டோம் அப்படின்னா 5 4s are 20. அப்புறம் 0 ரிமைண்டர் 0 வந்துருச்சு. அப்போ இங்க என்ன ஆன்சரு? எனக்கு 1/4 0.25 அப்படின்னு எழுதலாம் இல்லையா? இப்போ இதுவே 1/3 அப்படின்னு இருக்குன்னு வைங்க. இப்போ 3 இங்கே போடுவோம், 1 இங்கே போடுவோமா? இப்போ 1 வந்து 3ஐ விட கம்மியாக இருக்கு, டிவைட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவோம்? இங்கே 0 சேர்த்துப்போம். அப்போ மேலே என்னது? 0 பாயிண்ட்னு சேர்த்துக்குமா? இப்போ 3 3s are 9. ரிமைண்டர் என்ன? 1. திரும்ப 0 போடுவோம், திரும்ப 3 3s are 9. திரும்ப 1ன்னு வரும், திரும்ப 0 போடுவோம், 3 3s are 9. திரும்ப 1. இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ 1/3க்கு நம்ம எப்படி வேல்யூ எழுதுவோம்? 0.33333 அப்படின்னு போயிட்டே இருக்கும். கரெக்டா? இப்போ இங்க இந்த 2 டெசிமல் பாயிண்டோட முடிஞ்சிருச்சு அந்த வேல்யூ. அப்போ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி முடியாம போயிட்டே இருக்கு பாத்தீங்களா? இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி முடிவே இல்லாம நமக்கு போயிட்டே இருக்கிற நம்பரை நம்ம யூஸ்வலா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா 0.3 பார். ஏன்னா 3 தானே நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அப்போ 0.3 பார். இதுவே எனக்கு வந்து 0.1111 ரிப்பீட் ஆகிட்டே இருந்ததுன்னா 0.1 பார் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில இதில் என்ன நடக்கும்னா 2 டிஜிட்டா ரிப்பீட் ஆகும். 0.25 25 25 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்போ இங்க 25 அப்படின்னு 2 நம்பர் ரிப்பீட் ஆகுது. அப்போ இங்க எப்படி எழுதுவோம் அப்படின்னா 0.25 பார் அப்படின்னு எழுதுவோம். ஸோ ஃப்ராக்ஷன்ஸ்ல நமக்கு ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா இந்த மாதிரி பார் சம் கொடுத்துட்டு நமக்கு ஃப்ராக்ஷனா எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் என்னவா கொடுப்பாங்க அப்படின்னா 1/2 × 3 + 1/3 × 4 அப்படின்ற மாதிரி டைப் அப் டு 10 வரை கொடுக்கலாம், இல்லை அப் டு இன்ஃபினிட்டி வரை கொடுக்கலாம். கொடுத்துட்டு இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. இது செகண்ட் டைப். தேர்ட் டைப் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட்லாம் இருக்கிற மாதிரி நமக்கு சம் கேட்பாங்க. அதாவது 1/3 + √2 அப்படின்னு இருக்குன்னா இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ இங்க 3 + √2 இருக்கு. ஸோ √2க்கு நமக்கு வேல்யூ 1.414 தெரியும். ஆனால் அதை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க மாட்டோம். ஸோ அது கொஞ்சம் வித்தியாசமாக கண்டுபிடிப்போம். இது டைப் 3. டைப் 4ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மிக்சட் ஃப்ராக்ஷன் 99 45/99 இந்த மாதிரி ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு இதோட ஏதாவது 999 அப்படின்னு ஏதாவது நம்பரோட மல்டிப்ளை பண்ணி இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. ஸோ ஃப்ராக்ஷன்ல இந்த மாதிரி நமக்கு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு டைப்பை பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த பார் சம் தான் எப்படி அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அந்த பார் சம் எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னா இங்க பாருங்க 0.35 2 டிஜிட் மேல பார் இருக்கு. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 0.35 35 35 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம எப்படி சம் சால்வ் பண்ணும் ஜென்ரலா அப்படின்னு நான் சொல்லிடுறேன். எக்ஸ் பார் லெட் எக்ஸ் அல்லது எக்ஸ் ஈக்குவல் டு let x equal to 0.35 35 35 அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி வச்சுப்போம். ஓகேவா? அடுத்து இப்போ என்னன்னா 100x அப்படின்னு எடுத்துப்போம். 100xனா என்ன வந்துடும்? 35.353535ன்னு போயிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ இந்த 100x மைனஸ் இந்த x பண்ணா என்ன வந்துடும்? 99x.
ஸோ 100x minus xனா 99x. இங்கே 35.353535 மைனஸ் இங்கே 35.353535 போயிட்டே இருக்கு. இது மைனஸ் 0.353535 போயிட்டே இருந்துச்சுன்னா இப்போ என்ன வந்துடும்? ஆன்சர் 35 வந்துருமா? ஏன்னா இங்கேயும் இந்த 3535 போயிட்டே இருக்கு, இங்கேயும் 3535 போயிட்டே இருக்கு. அப்போ ஆன்சர் 35 வந்துடும். அப்போ 99x equal to 35. எக்ஸோட வேல்யூ என்னது? 35/99. ஸோ ஆன்சர் 35/99. ஒரு வாட்டியும் இப்படி போட்டு தான் கண்டுபிடிக்கணுமான்னா இது தேவைப்படாது. அது எப்படி போடாமல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க 0.35 பார்ன்னு இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாயிண்ட் இருக்குல்ல டெசிமல், அதை எடுத்துட்டு எல்லா நம்பரையும் சேர்த்து எழுதணும். ஸோ 035 வந்து மைனஸ் இந்த டெசிமலுக்கு இந்த பாருக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற நம்பரை மைனஸ் பண்ணிடணும். பாருக்கு முன்னாடி வரைக்கும் 0 தான் இருக்கா. ஸோ மைனஸ் 0 டிவைடட் பை எத்தனை டிஜிட் மேலே பார் இருக்கோ அத்தனை 9 போடணும். ஸோ 2 டிஜிட் மேலே பார் இருக்கு. ஸோ 99. அப்போ ஆன்சர் 35/99. இதே கொஸ்டின்ல இப்போ பார் வந்து எனக்கு 0.35க்கு மேலே மட்டும் பார் இருக்குன்னா எப்படி போடணும் அப்படின்னா எப்போ என்ன எழுதுவோம்? இந்த டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ 035 மைனஸ் பாருக்கு முன்னாடி இருக்க நம்பர் வரைக்கும் மைனஸ் பண்ணணும். ஸோ 03 டிவைடட் பை எத்தனை டிஜிட் மேலே பார் இருக்கோ அத்தனை 9 போடணும். ஸோ ஒரு டிஜிட் மேலே பார் இருக்கு. ஸோ ஒரு 9. ஆனால் இங்கே டெசிமலுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குல்ல. ஸோ அதனால ஒரு 0வும் சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 மைனஸ் 3 32. 32/90 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ பார் இப்படி சேர்ந்து வந்ததுன்னா இந்த மாதிரி போடணும். இங்கே ஒரு டிஜிட் மட்டும் வந்துச்சு அப்படின்னா இந்த 0 எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சம்ம ஸ்ட்ரைட்டாக சால்வ் பண்ணணும், ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்க 1.45 பார் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை எப்படி எழுதலாம்? அப்போ 1 plus 0.45 பார்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? இப்படி எழுதி நம்ம இதுக்கு தனியாக சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இது இப்போ என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? பாயிண்டை எடுத்துக்கணும். பாயிண்டை எடுத்துட்டா என்ன வந்துடும்? 145ன்னு வந்துடும். மைனஸ் இந்த பாருக்கு முன்னாடி இருக்க டிஜிட் வரைக்கும் மைனஸ் பண்ணிடணும். ஸோ மைனஸ் 1 டிவைடட் பை எத்தனை டிஜிட் மேலே பார் இருக்கோ அத்தனை 9 போடணும். ஸோ டிவைடட் பை 99. அப்போ நம்ம ஆன்சர் என்னது? 144/99. இதை எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்க முடியுமோ கேன்சல் பண்ணி அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சின்ன நம்பர் ஆக்கணும். ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம்? நம்ம 3 டேபிளில் ஏதாவது ட்ரை பண்ணலாமா? 3 டேபிளில் ட்ரை பண்ணால் 4 3s are 12, மிச்சம் 2. 24னா 8 3s are 24. இங்கே என்ன வந்துடும்? 33 அப்படின்னு வந்துடும். திரும்ப 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 11. இங்கே 1ல் 3 மிச்சம் 1, 6 3s are 18. ஸோ 16/11 தான் நம்மளுடைய ஆன்சர். இப்படி பண்ணலாம். அப்படி இல்லைனா 1 plus 0.45 பாரா, இதை எப்படி எழுதலாம்? 1 plus 45/99. ஏன்னா 45 இதை எப்படி எழுதுனா என்ன வரும்? 045 மைனஸ் பாருக்கு முன்னாடி இருக்குது 0 டிவைடட் பை எத்தனை டிஜிட் மேலே பார் இருக்கு? 2 டிஜிட் மேலே. ஸோ 45/99 வரும். ஸோ 1 plus 45/99. இதை திரும்ப நம்ம எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? இங்கே மல்டிப்ளை பை 99, இங்கேயும் மல்டிப்ளை பை 99. அப்போ 99 plus 45/99 அப்படின்னு வரும். ஸோ அப்போ இங்கே ஆன்சர் 144/99. திரும்ப இதை மாதிரி சிம்பிளிஃபை பண்ணும். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி எழுதாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம இந்த ப்ரொசீஜரையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிற நம்பரை எழுதணும். மைனஸ் இந்த எத்தனை டிஜிட்டுக்கு மேலே பார் இருக்கோ அத்தனை டிஜிட்டுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் மைனஸ்ன்னு எழுதிடணும். கீழே டிவைடட் பை எத்தனை டிஜிட் மேலே பார் இருக்கோ அத்தனை 9 எழுதணும். இன்கேஸ் எங்கேயாவது இப்போ இதே சம்ல 1.45க்கு மேலே மட்டும் பார் இருக்குன்னு வைங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை எடுத்துக்கணும். ஸோ 145 மைனஸ் பாருக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் 14 டிவைடட் பை எத்தனை டிஜிட் மேலே பார் இருக்கு? ஒரு டிஜிட் மேலே. ஸோ 9. அப்போ டெசிமலுக்கு அப்புறம் இந்த ஒரு பாயிண்ட் தள்ளி தானே இருக்கு. ஸோ அப்போ 90. அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்? 131/90 தான் நம்ம ஆன்சர். இப்போ புரியுதா இந்த மாதிரி சம்லாம் எப்படி சால்வ் பண்ணணும்னு? ஸோ இப்போ நம்ம பார்த்தது டைப் 1 சம். டைப் 2 சம் என்னன்னா ஃப்ராக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அதனுடைய வேல்யூ கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? 1/1 into 2 into 3 plus 1/2 into 3 into 4 plus 1/3 into 4 into 5 1/4 into 5 into 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த டாட் வச்சுருக்காங்கன்னா நமக்கு அது மல்டிப்ளிகேஷன் தான். இப்போ என்ன பண்ணணும்? இதை ஃபுல்லாக எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கணும்னா என்ன நம்பர் இருக்கு? 1 2 3 2 3 4 3 4 5 4 5 6. அப்போ இங்கே எல்சிஎம் என்னது? 1 into 2 into 3 into 4 into 5 into 6. ஓகேவா? ஸோ கீழே எல்லா நம்பரும் வர மாதிரி எழுதிடும்.
மேலே இங்கே என்ன இருக்குது 1 மட்டும் தான் இருக்குது. இங்கே 1 2 3 இருக்குது. அப்போ 4 5 6 இல்லை. அப்போ மேலேயும் கீழேயும் 4 5 6 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 4 × 5 × 6 ப்ளஸ் அடுத்ததுல கீழே என்ன இருக்குது 2 3 4 இருக்குது. ஸோ 1 2 3 5 6ல என்ன மிஸ்ஸிங் நமக்கு 1 5 6 மிஸ்ஸிங்கா. அப்போ இங்கே என்ன எழுதலாம் 1 × 5 × 6 ப்ளஸ் அப்புறமா இங்கே கீழே என்ன இருக்குது அடுத்ததுல 3 4 5 இருக்குது. அப்போ இங்கே என்ன மிஸ்ஸிங் 1 2 6 மிஸ்ஸிங். ஸோ அப்போ இங்கே மல்டிப்ளை பை 1 × 2 × 6. அடுத்து இங்கே என்ன இருக்குது 4 5 6 இருக்குது. அப்போ என்ன மிஸ்ஸிங் 1 × 2 × 3. இப்போ இப்படி தான் எழுதி ஆன்சர் கண்டுபிடிக்கணுமான்னு கேட்டால் இந்த மாதிரி சம்க்கு இப்படி தான் எழுதணும். அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருந்தால் ஏதாவது ஷார்ட்கட் பண்ணலாம். இந்த மாதிரி சம்க்கு இப்படி தான் நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும். ஓகேவா. இப்போ இங்கே என்னது எல்லாத்துலேயுமே பாருங்களேன் 6 காமனாக இருக்கும். இங்கே 2 3 சார் 6 6 காமனாக இருக்குன்னா 6 வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டா இங்கே என்னது 4 5 சார் 20 ப்ளஸ் இங்கே 6 காமனாக வெளியில் எடுத்துருவோம். அப்போது 1 × 5 5 ப்ளஸ் இங்கே 6 காமனாக வெளியில் எடுத்துட்டா இங்கே என்னது 2 கரெக்டாக. அப்போ இங்கே என்னது 1 6 காமனாக எடுத்துட்டா 1 மட்டும் இருக்கும். ஸோ ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 × 2 × 3 × 4 × 5 × 6. ஸோ இங்கே 6 6 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இங்கே என்ன வரும் 25 25 + 3 28 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இங்கே என்னது 2 3 சார் 6 6 × 4 × 5. ஸோ இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 7 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ 7/6 5 சார் 30. ஸோ 7/30 தான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். இங்கே ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ட்கட் இல்லை. இதை நம்ம புரிஞ்சு கொஞ்சம் டைம் எடுத்து தான் போடுற மாதிரி இருக்கும். சரியா. ஸோ அந்த மாதிரி கொஷின்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது, இந்த வருஷம் கேட்டாலும் கேட்கலாம். இப்போ அடுத்து பாருங்க 1 - 1/3 1 - 1/4 அப்படின்னு போகுது. ஸோ 1 - 1/5 அப்படியே போயிட்டே இருக்கு. எது வரைக்கும் போகுது அப்படின்னா 1 - 1/100. ஸோ இந்த மாதிரி சம்ம ஒரிஜினலாக எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க. இப்போ எல்சிஎம் எடுப்போமா, எல்சிஎம் எடுத்து கீழே இருக்க 2 நம்பரும் ஒன்றா இருந்தால் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ப்ளஸோ மைனஸோ பண்ண முடியும். ஸோ அப்போ இங்கே நான் சேம் ஆக்குறதுக்கு × 3 × 3ன்னு பண்ணுறேன். அப்போ இங்கே என்னவாயிடும் 3 - 1/3 ஆயிடுமா. ஸோ அதே மாதிரி இங்கே 4 - 1/4. அப்புறம் இங்கே என்னவாயிடும் 5 - 1/5. அப்போ லாஸ்ட்ல என்னவாயிடும் 100 - 1/100. ஸோ அப்போ 99/100 ஆயிடும். அப்போ இங்கே 2/3 3/4 4/5 அப்படியே போயிட்டே இருக்கும். 4/5னா அடுத்து இங்கே என்னது 5/6 அப்படியே போயிட்டே இருக்கும். அப் டு இங்கே என்னது 99/100. அப்போ எங்கே எல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. 3 3 கேன்சல், 4 4 கேன்சல், 5 5 கேன்சல், 6 அடுத்து வர 6ஓட கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே 99 இருக்கும், அந்த 99ஓட கேன்சல் ஆகிடும். மிச்சம் இருக்கிறது எனக்கு இந்த 2வும் இந்த 100ம் தான். அப்போ நம்ம ஆன்சர் என்னது 2/100. இதை திரும்ப கேன்சல் பண்ணோம்னா 1/50 தான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி 1 - 1 சம் வந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த 2 ஸ்டெப் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்குல்ல 1 - 1/3ன்னு அது பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வேல்யூ வரும்ல, ஒரு ஃப்ராக்ஷன் 2/3ன்னு வந்துச்சு. ஸோ அந்த நம்பரையும் லாஸ்ட் இங்கே 1 - 1/100 இருக்குல்ல அங்கே என்ன வரும் நமக்கு 99/100ன்னு வரும். ஸோ இங்கே கீழே வேல்யூவையும் ஸ்ட்ரைட்டாக நம்ம எழுதிடலாம். இங்கே இருக்க நியூமரேட்டர் 2, இங்கே லாஸ்ட்ல இருக்க டினாமினேட்டர் 100 அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக எழுதிடலாம். ஸோ இப்போ இதே கொஷின்ல எனக்கு 1 - 1/2 1 - 1/3 இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப் டு 1 - 1/15 இருக்கு. இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். என்ன பண்ணணும், இங்கே 1 - 1/2னா என்ன வந்துடும் 2 - 1/2ன்னு வந்துடுமா, ஏன்னா இங்கே 1 இருக்கும். ஸோ எல்சிஎம் எடுக்கணும்னா × 2 × 2ன்னு பண்ணுவோம். ஸோ 2 - 1 1 1/2ன்னு வரும். ஸோ இங்கே லாஸ்ட்ல இங்கே என்ன வந்துடும் 49/15 வந்துருமா. ஸோ அப்போ மிச்சம் இங்கே என்ன இருக்குது எனக்கு 1ம் 50யும் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் 1/50 அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக எழுதிடலாம். ஓகேவா. ஸோ ஆனால் இந்த ஒரிஜினல் லாஜிக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் நமக்கு எப்படி வேணா கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஜஸ்ட் மிஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ்ன்னு போட்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நம்ம வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம அந்த கொஷின் வந்து தப்பாக போயிடும். ஸோ அதனால இந்த மாதிரி ஃப்ராக்ஷனுக்கு ஏன்ட்ட கேட்டிங்கன்னா ஒரிஜினல் மெத்தட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். சரியா. ஸோ இப்போ இங்கே பாருங்க 1/1 + √2 + 1/√2 + √3 இப்படியே போயிட்டே இருக்கு. எது வரைக்கும் போகுது 1/√99 + √100. ஸோ இதோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் வந்துட்டாலே என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு காஞ்சுகேட் வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம். காஞ்சுகேட் அப்படின்னா என்னன்னா இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கா, இதே நம்பருக்கு பதிலாக மைனஸ்ன்னு போட்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம்.
அதாவது 1 இன்ட்டு 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 2 மேலையும் கீழையும் அதே இதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். கீழே ஏற்கனவே 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 2 இருக்கா, அதோட நான் 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 2 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் இப்போ இங்கே இந்த டிஜிட் அதே தான், ஆனால் இங்கே ப்ளஸ்க்கு பதிலாக மைனஸ்ன்னு போடணும். ஸோ அதை தான் நான் கான்ஜுகேட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஸ்கொயர் ரூட் 2 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 3 டிவைடட் பை இங்கே என்னது ஸ்கொயர் ரூட் 2 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 3 ஏற்கனவே இருக்குது, அதோட ஸ்கொயர் ரூட் 2 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 3 மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா இங்கே இந்த டேர்ம் கேன்சல் ஆகி சேம் இதே டேர்ம் தான் வரப்போகுது. சரியா, நான் சிம்பிளிஃபை ஈஸியாக பண்ணணுன்றதுக்காக பண்ணுறேன். ஸோ ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா இங்கே என்ன வரும், அப்போ ஸ்கொயர் ரூட் 99 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 100 பை இங்கே ஸ்கொயர் ரூட் 99 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 100 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் 99 ப்ளஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் 100. ஸோ இந்த வேல்யூஸ் தான் இருக்கும். இப்போ இங்கே என்னது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி மாதிரி இருக்கா, அப்போ இது எப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ மேலே 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 2, கீழே என்னவாயிடும் ஏ ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் பி ஸ்கொயர் இல்லையா ஃபார்முலா படி. ஸோ மைனஸ் பி ஸ்கொயர்னா ஸ்கொயர் ரூட் 2 ஸ்கொயர். அப்போ இங்கே என்னவாது இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆகிடுமா, அப்போ 2 அப்படின்னு கிடச்சிடும். 1 மைனஸ் 2 ப்ளஸ் இங்கே என்னது ஸ்கொயர் ரூட் 2 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 3, இங்கே அதே மாதிரி இங்கே ஸ்கொயர் ரூட் 2 ஸ்கொயர்னா 2 மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2 மைனஸ் 3 இங்கே கீழே. ஸோ அப்போ லாஸ்ட்டில் அப்படியே போகிறப்ப என்ன வரும், ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 99 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 100, இங்கே 99 மைனஸ் 100 வரும். அப்போ கீழே பாருங்கள் 1 மைனஸ் 2 2 மைனஸ் 3 99 மைனஸ் 100 இருக்கு. அப்போ கீழே எல்லாமே மைனஸ் 1 அப்படின்னு வந்துருச்சா. இப்போ கீழே எல்லாமே காமன், அப்போ நம்ம மேலேயும் என்ன பண்ணலாம், ப்ளஸ் மைனஸ்லாம் பண்ணிக்கலாமா. அப்போ இங்கே என்னது 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 2 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 2 ப்ளஸ் அடுத்த டேர்மில் என்ன இருக்குது ஸ்கொயர் ரூட் 2 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 3 அப்படியே போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் என்ன இருக்கும் ஸ்கொயர் ரூட் 99 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 100, கீழே என்ன இருக்குது மைனஸ் 1 இருக்குது. ஸோ இந்த மைனஸ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூ அடுத்து ப்ளஸ் வேல்யூ வரும், கேன்சல் ஆகிடும். ஸோ இப்படியே எது வரைக்கும் கேன்சல் ஆகிடும்னா 99 வரைக்கும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் இருக்குது இந்த 1ம் ஸ்கொயர் ரூட் 100 தான் இருக்கும். ஸோ 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 100 பை மைனஸ் 1. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 2 0 இருந்தால் வெளில வரப்போ ஒரு 0 வருமா, அப்போ 1 மைனஸ் 10 பை மைனஸ் 1. ஸோ 1 மைனஸ் 10னா மைனஸ் 9 by minus 1. So minus minus cancel ஆகி answer 9. So option C is the correct answer. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சம்முக்கு நமக்கு இப்போ இங்கே பாருங்க 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 2 இல்லை ஸ்கொயர் ரூட் 99 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 100 இந்த மாதிரி சம் வந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ஆன்சர் போடலாம். என்ன போடலாம் அப்படின்னா லாஸ்ட்டில் ஸ்கொயர் ரூட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அது எழுதணும். ஸோ லாஸ்ட்டில் ஸ்கொயர் ரூட்டில் 100 இருக்கா மைனஸ் ஃபஸ்ட் இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அது எழுதணும். ஃபஸ்ட்டு 1 இருக்கா அதான் நம்மளுடைய ஆன்சர் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக எழுதிடலாம். ஓகேவா. பட் ஆனால் நடுவில் இங்கே ப்ளஸ் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். இதுவே நடுவில் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஆன்சரில் இங்கே மைனஸ்க்கு பதிலாக என்ன வரும் ப்ளஸ் அப்படின்னு வரும். ஸோ இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் நிறைய ஷார்ட்கட் படிச்சிங்கன்னா ஷார்ட்கட் மறந்துடும். ஸோ ஒரு சிலது லாஜிக்காக டக்குன்னு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த கொஷினுக்கு என்னது நடுவில் மைனஸ் இருக்கா. ஸோ அப்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போது ஸ்கிப் பண்ணிவிட்டு என்னது இப்போ நான் மல்டிப்ளை பண்ணல கான்ஜுகேட் அந்த ஸ்டெப்பை ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடலாம். ஸ்கொயர் ரூட் 9 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 8 கீழே என்ன வந்துடும் 9 மைனஸ் 8ன்னு ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடலாமா. ஏன்னா கீழே ஸ்கொயர் ரூட் 9 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 8 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் 9 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 8ன்னு இருக்கும். ஸோ இப்போ இது ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் வந்துடும். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு அப்ளை பண்ணலாமா. ஸோ அப்போது நம்ம ஃபாஸ்ட்டாக போட அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு என்ன எழுதலாம் ஸ்ட்ரைட்டாக 9 மைனஸ் 8ன்னு எழுதிடலாம். ஸோ அடுத்து என்ன இருக்குது மைனஸ்ன்னு இருக்குது. ஸோ அடுத்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு மாற்றி இருக்குது. அப்போ இங்கே ஷார்ட்கட் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். மைனஸ் ஸ்கொயர் ரூட் 8 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 7 கீழே என்னது 8 மைனஸ் 7. நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியுதா. கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 9 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 8ன்னு இருக்குது. ஸோ இதில் நான் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் 9 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 8. ஸோ அப்போது இங்கே டிவைட் பண்ணுறப்போ ஸ்கொயர் ரூட் 9 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 8. ஸோ அப்போ இது என்ன ஆயிடுச்சு ஸ்கொயர் ரூட் 9 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 8ன்னு வந்துச்சு. இங்கே என்னது ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி. அப்போ இதை எப்படி எழுதலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதணும். அப்போ ஸ்கொயர் ரூட் 9 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் 8 ஹோல் ஸ்கொயர்னு எழுதுறேன். அப்போ இதை 9 மைனஸ் 8ன்னு எழுதிக்கலாமா. ஸோ அதே மாதிரி நான் அடுத்ததுக்கும் அப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 7 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 6 டிவைடட் பை 7 மைனஸ் 6 மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஸ்கொயர் ரூட் 6 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 5 டிவைடட் பை 6 மைனஸ் 5 அடுத்து ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 5 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 4 டிவைடட் பை 5 மைனஸ் 4 கீழே எல்லாமே 1 1 1ன்னு வந்துடும். ஸோ
அப்போ மேலே இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம், ப்ளஸ் மைனஸ் பண்ணலாம். அப்போ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 8 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 8 ப்ளஸ் இங்கே என்னது மைனஸ்ன்றது இந்த ரெண்டு டேர்முக்கும் தான் வரும். அப்போ இந்த மைனஸ் எனக்கு இங்கே போயிடுச்சுன்னா மைனஸ் ஸ்கொயர் ரூட் 7 இருக்கும், இங்கே ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 7 இருக்கும். ஸோ கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே என்னது ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 6 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 6, இந்த மைனஸ் இதுக்கும் தான் போகும். அப்போ மைனஸ் ஸ்கொயர் ரூட் 5 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 5 கேன்சல் ஆகிடும். அப்போ லாஸ்ட்ல என்ன இருக்கும்னா ஸ்கொயர் ரூட் 9, இங்கே என்ன இருக்கு மைனஸ் ஸ்கொயர் ரூட் 4. அப்போ இங்கே என்ன வந்துடும் 3 மைனஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண முடியாது, ஷார்ட்கட் அப்ளை பண்ண முடியாது. கொஞ்சம் லாஜிக்காக எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதையும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, 1/2 இன்ட்டு 3 ப்ளஸ் 1/3 இன்ட்டு 4 ப்ளஸ் 1/4 இன்ட்டு 5. அப்படியே எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா 1/9 இன்ட்டு 10 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணணும் ஆன்சர், இங்கே என்னது 2 3ன்னு இருக்கு, இங்கே 3 4ன்னு இருக்கு. இங்கே 1/2 மைனஸ் 1/3ன்னு எழுதுனா இந்த டேர்ம் வரும். எப்படி வரும், எல்சிஎம் எடுத்து பாருங்க. எல்சிஎம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 3 இங்கே 2ன்னு வரும். ஸோ அப்போ 3 மைனஸ் 2/2 இன்ட்டு 3, அப்போ என்னது 1/2 இன்ட்டு 3. ஸோ இந்த டேர்ம் வந்துடும். அப்போ இந்த டேர்மை எப்படி எழுதுவோம், 1/3 மைனஸ் 1/4. ஸோ திரும்ப நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த டேர்ம் வந்துடும். ஸோ அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, இதை எப்படி எழுதலாம், 1/2 மைனஸ் 1/3 ப்ளஸ் 1/3 மைனஸ் 1/4. ஸோ அடுத்து இதை எழுதுறப்போ ப்ளஸ் 1/4 மைனஸ் 1/5 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்போ இங்கே என்னது மைனஸ் ப்ளஸ் இந்த டேர்ம்லாம் கேன்சல் ஆயிருமா. லாஸ்ட்ல இந்த டேர்ம் என்ன இருக்கும்னு சொல்லுங்க, ப்ளஸ் 1/9 மைனஸ் 1/10 இருக்கும். ஸோ இந்த 1/9 டேர்மும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் இருக்கிறது என்னது 1/2 மைனஸ் 1/10. ஸோ 1/2 மைனஸ் 1/10. அப்போ இதை சால்வ் பண்ணால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 10 மைனஸ் 2/2 இன்ட்டு 10. ஸோ 10 மைனஸ் 2 8 இங்கே என்னது 2 இன்ட்டு 10. அப்போ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்னது 4, திரும்ப 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 2 இங்கே 5. ஸோ 2/5 ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா, என்ன பண்ணுறோன்னு புரியுதா? நான் ஏன் இங்கே லாஜிக்காக சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷனுக்கு லாஜிக்கு ரொம்ப தேவை. இப்போ பாருங்க x + 1 இருக்கு. ஸோ அப்போ இங்கே திரும்ப எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், x + 1 + 1/x + 1. ஸோ எப்படி வந்துச்சு இந்த டேர்மு, எனக்கு 1 + 1/x + 1 இருக்கு. ஸோ எல்சிஎம் இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பை x + 1, இங்கேயும் மல்டிப்ளை பை x + 1. அப்போ இங்கே என்னவாயிடும், x + 1 + 1. ஸோ அதுதான் எழுதியிருக்கேன், கீழே x + 1. அப்போ சேம் அதுவே இங்கே அடுத்த டேர்முக்கு அப்ளை பண்ணால் என்ன வரும், ப்ளஸ் x + 2 + 1/x + 2. ஸோ அடுத்து ப்ளஸ் x + 3 + 1/x + 3. ஸோ அடுத்ததில் எழுதுனா என்ன வரும், x + 4 + 1/x + 4. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன வந்துடும், x + 1 + 1 2வா, இங்கே 2 + 1 3யா. ஸோ இங்கே ப்ளஸ் கிடையாது, மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ அப்போ இது மல்டிப்ளிகேஷன். அப்போ இங்கே என்னது x + 2/x + 1 இன்ட்டு இங்கே x + 3/x + 2. ஸோ அடுத்து இங்கே என்னது x + 4/x + 3. நெக்ஸ்ட் டேர்ம் என்னது x + 5/x + 4. ஸோ இப்போ இந்த x + 4 x + 4 கேன்சல் ஆகிடும், x + 3 x + 3 கேன்சல் ஆகிடும், x + 2 x + 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இங்கே ஆன்சர் என்னது, x + 5/x + 1. ஒரு வாட்டியும் நமக்கு நியூமரேட்டர் ஒரு பக்கம், டினாமினேட்டர் இன்னொரு பக்கம் வந்து நமக்கு வருது. ஸோ இங்கே நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால ஃப்ராக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா லாஜிக்காக போடுங்க. ஓகேவா, டைப் 2 முடிஞ்சிருச்சு. இப்போ டைப் 3 பாருங்க. இந்த ஃப்ராக்ஷன்ஸில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, a and b are 2 non-zero rational numbers. என்ன கொடுத்துருக்காங்க, 2 + √3/2 - √3. இதை சால்வ் பண்ணா எனக்கு ஆன்சர் a + b √3ன்னு இருக்கு. அப்போ வேல்யூ ஆஃப் b என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுமா. சால்வ் பண்ணா இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன், கான்ஜுகேட் எடுக்கணும். கான்ஜுகேட்னா ஒன்றும் இல்லை, இங்கே மைனஸ் இருக்குன்னா ப்ளஸ் தால மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 + √3 டிவைடட் பை 2 இங்கே என்னது 2 - √3. ஸோ இங்கே என்னது 2 - √3. ஸோ இங்கே மைனஸ்னா ப்ளஸ் தால தான் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ இங்கே 2 + √3. ஸோ இந்த டேர்மை நான் ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணுறேன். கான்ஜுகேட்னா இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே என்னவாயிடும், 2 + √3 2 வாட்டி இருக்குது. அப்போ இங்கே என்னது 2 + √3 ஹோல் ஸ்கொயர்.
அப்போ இது a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் மாதிரி வந்துருச்சா? இப்போ இது என்ன ஃபார்மேட்டு? a minus b into a plus b. அப்போ இங்கே என்னது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரா? a ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா என்னது? ஸ்கொயர் ரூட் 3 ஹோல் ஸ்கொயர். அப்போ 3ன்னு வந்துடும். இப்போ இதை a plus b ஹோல் ஸ்கொயருக்கு நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஸோ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னா ஸ்கொயர் ரூட் 3 ஹோல் ஸ்கொயர். அப்போ 3 பிளஸ் 2ab plus 2ab divided by இங்கே 4 minus 3 1ன்னு வந்துடும். ஸோ இப்போ இங்கே என்னது? 2 ஸ்கொயர் 4 4 plus 3 7 7 plus 2 into 2 4 ஸ்கொயர் ரூட் 3. அப்போ 7 plus 4 ஸ்கொயர் ரூட் 3 தான் நமக்கு ஆன்சர். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? a plus b ஸ்கொயர் ரூட் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை கம்பேர் பண்ணால் b யோட வேல்யூ என்னது? 4. ஸோ ஆப்ஷன் a இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போடலாம். ஸோ அடுத்த சம் பாருங்க. ஸ்கொயர் ரூட் 7 மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் 7 பிளஸ் 1. ஸோ 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. போன வாட்டி ஒரு டேர்ம் மட்டும் இருந்தது போன கொஷினில். இந்த வாட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணும்? இதனுடைய கான்ஜுகேட் என்னது? ஸ்கொயர் ரூட் 7 மைனஸ் 1. ஸோ இதால் மல்டிப்ளை பண்ணும். அப்போ மேலேயும் ஸ்கொயர் ரூட் 7 மைனஸ் 1 அப்போ இது ஹோல் ஸ்கொயர்னு ஆகிடும். ஓகேவா? அப்போ இங்கே என்னது? மைனஸ் 1ன்னு இருக்கு. அப்போ இங்கே கான்ஜுகேட் என்னது? ஸ்கொயர் ரூட் 7 பிளஸ் 1. ஸோ அப்போ மேலேயும் அதால் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இதே டேர்ம் இன்னொரு வாட்டி வந்துடும். அப்போ கீழே ரெண்டுத்துலையுமே காமன் ஆகிடும். என்ன வந்துடும்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் தான். a ஸ்கொயர் என்னது? ஸ்கொயர் ரூட் 7 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். அதாவது 7 மைனஸ் 1 6ன்னு வந்துடும் கீழே. ஓகேவா? ஸோ கீழே 6 வந்துடும். மேலே இங்கே என்ன வந்துடும்? a minus b whole square. இங்கே a plus b whole square. a minus b whole square என்னது? a square. So a square வந்து square root 7 whole square வரும். So 7 plus b square minus 2ab. ஓகேவா? So இது first formula. So அடுத்து இங்கே நடுவில் plus தான் இருக்கு. So plus போட்டு கண்டினியூ பண்ணலாமா? plus போட்டா a square plus b square plus 2ab. ஓகேவா? ஸோ இதான். இப்போ மைனஸ் 2ab பிளஸ் 2ab கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே என்ன இருக்குது? 7 plus 1 8. இங்கே 7 plus 1 8. அப்போ ஆன்சர் என்ன வந்துடும் நமக்கு? 16/6. 16/6னா இதை திரும்ப கேன்சல் பண்ணால் 8/3 அப்படின்னு கிடச்சிடும். 8/3. ஆனால் இதை எதோட கம்பேர் பண்ணணும்? a plus b ஸ்கொயர் ரூட் 7ோட வேல்யூ 8/3. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் 7ோட வேல்யூவே இல்லையா? அப்போ இந்த b வேல்யூ 0ன்னு அர்த்தம். a வேல்யூ தான் இந்த 8/3. புரியுதா? ஸோ போன வாட்டி கொடுத்த அதே சம் தான் 2 இதுவாக கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் அதே கான்ஜுகேட் எடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயர் ரூட் 5 பிளஸ் ஸ்கொயர் ரூட் 3 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் 5 மைனஸ் ஸ்கொயர் ரூட் 3. இங்கே என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் இருந்தாலே கான்ஜுகேட் தான். கான்ஜுகேட் எடுத்தால் என்ன வந்துடும்? ஸ்கொயர் ரூட் 5 பிளஸ் ஸ்கொயர் ரூட் 3. மேலேயும் இதே ஸ்கொயர் ரூட் 5 பிளஸ் ஸ்கொயர் ரூட் 3ன்னு வரும். அதை நான் இங்கே ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஆன்சர் இங்கே பீன் டிக்காக இருக்குது. ஆனால் அது பி டிக் கரெக்டானு எனக்கு தெரியாது. நீங்கள் எனக்கு கரெக்டாக சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பின் பண்ணுங்கள். சரியா? ஏன்னா இந்த டைப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ளஸ் இதில் ஷார்ட்கட் வந்து அப்ளையும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இது 4வது டைப்பு. 4வது டைப் என்னன்னா, இங்கே கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? 99995 by 999 into 999 இருக்கு. ஸோ யூஸ்வலாக இந்த சம்ம சால்வ் பண்ணுவோம்னா எப்படி சால்வ் பண்ணுவோம்? இது வந்து கலப்பு பின்னம், மிக்சட் ஃப்ராக்ஷன். அப்போ என்ன பண்ணுவோம்? இதை மல்டிப்ளை பண்ணி இதை ப்ளஸ் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம அப்படி சால்வ் பண்ணாமல் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஷார்ட்கட்டு. என்ன ஷார்ட்கட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கீழே 999, இங்கேயும் 999, இங்கேயும் 999. இந்த 3மே சேமாக இருந்துச்சுன்னா, 3 நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டால், இங்கே கீழே 999 இருக்கா, அதை எழுதிடலாம். ஸோ 999 கீழே இருக்கிறத -1 பண்ணணும், மேலே இருக்கிற நம்பரை +1 பண்ணணும். அதாவது இங்கே பாருங்க, இப்போ நம்ம கொஸ்டின் 999 995 by 999 into 999 இருக்கு. இப்போ கீழே 3மே சேமா இருக்கு. சேமா இருந்துச்சுன்னா இங்கே என்ன பண்ணணும்? கீழே இருக்கிறத -1, மேலே இருக்கிறத +1 பண்ணிட்டு சேர்த்து எழுதணும். ஸோ 999 -1னா என்ன அர்த்தம்? 998. ஓகேவா? இப்போ மேலே இருக்கிறத ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? 996. இதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே. ஸோ இதே கொஷினில் எனக்கு 99 95 by 99 into 99 அப்படின்னு இருந்துச்சுன்னா, இப்பயும் இங்கே என்னது? எனக்கு கீழே சேமாக இருக்குது இல்லையா? அப்போ இங்கே என்ன பண்ணணும்? இங்கே கீழே -1, மேலே +1. 99 -1 என்னது? 98. 95 +1 என்னது? 96. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? இப்போ எனக்கு இங்கே பாருங்களேன், 999
இங்கே வந்து 95, இங்கே என்ன இருக்குது அப்படின்னா இங்கேயும் 999 இன்ட்டு 999 இருக்குது. இப்போ பாருங்க இங்கே நமக்கு என்னது கீழே மூணுமே சேமாக இருக்குது. ஆனால் இங்கே 3 டிஜிட் நம்பர், இங்கே 2 டிஜிட் நம்பர் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு 0 சேர்த்துக்கணும். 0 சேர்த்துட்டு சேம் இங்கே கீழே -1 மேலே +1. அப்போ ஆன்சர் என்னது 998. இங்கே மேலே +1னா 096 அப்படின்னு எழுதணும். ஓகேவா, புரியுதா? ஸோ எப்படி போடணும்னு இப்போ மூணுமே சேமாக இருந்தால் இப்படி தான் போகணும். இப்போ 3 சேமாக இல்லாமல் எனக்கு 2 இது மட்டும் சேமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ இங்கே பாருங்க 99 48/99 இன்ட்டு 245. இந்த மாதிரி 2 இது மட்டும் தான் சேமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 இது மட்டும் சேமாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே 3 245 அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த நம்பரை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். சரியா? ஸோ 245 அப்படின்னு இந்த நம்பரை எழுதணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிறதா இங்கே எத்தனை டிஜிட் இருக்கு? 2 டிஜிட் இருக்கு. அப்போ இங்கே 2 0 சேர்த்துக்கணும். 2 0 சேர்த்துட்டு இப்போ இங்கே என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன மைனஸ் பண்ணிட்டு இந்த 245 டிவைடட் பை இந்த ரெண்டுத்துடைய வித்தியாசம் என்னவோ அதை போட்டு இங்கே டிவைட் பண்ணி ஆன்சர் போடணும். சரியா? ஸோ இப்போ 2 இது சேமாக இருந்தால் இப்படி தான் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்க மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த சம்மில். 99 48/49 இன்ட்டு 245. ஸோ இப்போ இங்கே 3 நம்பருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஸோ 3 நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த 245 எழுதிடணும். 245. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த எத்தனை 9 இருக்கோ அத்தனை 0 சேர்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அத்தனை 0 சேர்த்துட்டு மைனஸ் இங்கே 245 இருக்கா. ஸோ 245 டிவைடட் பை இப்போ இங்கே என்ன டிஃப்ரென்ஸு, இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து மேலே இருக்கிறது கம்மியாக இருக்குது, அதனால நான் இங்கே மைனஸ் போட்டிருக்கேன். இன்கேஸ் எனக்கு இங்கே 48/49 பதிலாக 49/48 இருந்தால் இங்கே நான் மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ் போட்டிருப்பேன். சரியா? ஸோ இப்போ இந்த 2 டிஜிட்டில் எனக்கு எது பெரிய வேல்யூவோ அதை எழுதணும். ஸோ -49. ஓகே. ஸோ இப்போதைக்கு நீங்கள் 2 டைப்பில் கன்ஃபார்மாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 3 இதுலையுமே சேமாக ஒரே வேல்யூ வந்துச்சுன்னா ஒரு டைப்பு, போன ஸ்லைடு வச்சு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த டைப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 இதுவுமே சேமாக இருக்குது, கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இருக்கட்டும். இது டைப் 3. டைப் 1 என்னது மூணுமே சேமாக இருக்குது. 995/999 இன்ட்டு 999. மூணுமே சேமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், கீழே இருக்கிறது -1 மேலே இருக்கிறது +1 போட்டு சேர்த்து எழுதிடணும். இப்போ மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும், இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எழுதணும். அப்புறம் இங்கே எத்தனை 9 இருக்கோ அத்தனை 0 சேர்த்துக்கணும். அப்புறமா இங்கே 48/49 மேலே இருக்க நம்பர் கம்மியாக இருந்துச்சுன்னா மைனஸ்ன்னு போடணும். போட்டுட்டு இங்கே இருக்கிற நம்பர் டிவைடட் பை பெரிய நம்பர். ஓகேவா? இப்போ இதே கொஷினில் எனக்கு 99 49/48 இன்ட்டு 245 இருக்குன்னு வைங்க. இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா அதே 245 எத்தனை 9 இருக்கோ அத்தனை 0 ப்ளஸ், ஏன்னா எனக்கு மேலே இருக்க நம்பர் பெருசாக இருக்குல்ல, ஸோ ப்ளஸ் போட்டுட்டு 245 பை இந்த 2 நம்பரில் எது பெரிய நம்பரோ அதே தான் 49. இப்போ மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிச்சா? ஸோ இப்போ இங்கே 245/49னா நம்ம என்ன பண்ணலாம், 7 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 3 7s are 21, மிச்சம் 3. ஸோ 35னா 7 5s are 35. இங்கே திரும்ப 5 7s are 35. ஸோ 35, ஏன்னா 7 வாய்ப்பாடில் தானே அடித்தோம். இங்கே 7 7s are 49. திரும்ப 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5. அப்போ 24,500 மைனஸ் 5னா என்ன வந்துடும், 24,495. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ கிளியரா என்ன பண்ணுறோன்னு புரியுதா? இப்போ நமக்கு இன்னும் ஒரே ஒரு டவுட் இருக்கும், என்னது 2 இது சேமாக இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு இருக்கும். இப்போ இங்கே பாருங்க 999, இப்போ இங்கே 95/99 இன்ட்டு 99 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே என்னது எத்தனை 9 சேமாக இருக்கோ அத்தனை 99 எழுதிடணும். எழுதிட்டு இங்கே 4 டிஜிட் இருக்கா, அப்போ 4 0 சேர்த்துக்கணும். 4 0 சேர்த்துட்டு மைனஸ் இந்த டிஃப்ரென்ஸ் என்னவோ அதை போட்டுக்கணும். ஸோ -4. ஸோ இதுதான் நம்ம 2 இது சேமாக இருந்தால் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதே கொஷினில் இப்போ இங்கே பாருங்கள் 999 92/999 இன்ட்டு 63 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன சேமாக இருக்குது, 999 சேமாக இருக்கா. ஸோ 999 இங்கே எத்தனை 999 இருக்கோ அத்தனை 0. ஸோ 3 0 சேர்த்துக்கணும். மைனஸ் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அது போடணும். சரியா? ஸோ இதுதான் 2 டிஜிட். இந்த 2 டிஜிட் சேமாக இருக்க மாதிரி நமக்கு மேக்ஸிமம் கேட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைப்பும் தேர்ட் டைப்பும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஷின் வாங்க. பி வேல்யூ வந்து x/x + y, q வேல்யூ வந்து y/x + yன்னு இருக்கு. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, என்ன வேல்யூ கேட்குறாங்க, 1/p - q. ஃபர்ஸ்ட் p - q என்ன, இங்கே
இங்க கீழே x plus y ரெண்டுமே சேமா தான் இருக்கு. அப்ப மேலேயும் நம்ம மைனஸ் பண்ணிடலாமா? அப்ப என்ன வந்துரும்? x minus y by x plus y. அடுத்து இங்க என்ன p square minus q square கேட்டிருக்காங்க. so p square minus q square. so அப்போ இங்க p square இத ஸ்கொயர் பண்ணாலும் சேமா தான் வரும். p square என்ன வரும்? x square by x plus y whole square. q square என்ன வரும்? y square x plus y whole square. அப்ப இங்கேயும் x plus y whole square சேம் தான். அப்ப மேல நம்ம மைனஸ் பண்ணிடலாமா? அப்ப என்ன வரும்? x square minus y square by x plus y whole square. கரெக்டா? இப்போ அதுக்கப்புறம் இங்க a square minus b square ஃபார்மேட் படி அப்ளை பண்ணா x plus y x minus y divided by x plus y whole square அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்கொயரும் இங்க ஒரு டேர்மும் கேன்சல் ஆயிடும். அப்போ இப்போ என்ன வந்துச்சு? x minus y by x plus y. ஸோ இது எதோட வேல்யூ? p square minus q square. ஸோ அடுத்து இங்க என்ன இருக்கு? 2q இருக்கு. அப்போ இதுல 2q by p square minus q square வேல்யூ என்ன வரும்? twice of q வேல்யூ என்னது? y by x plus y divided by p square minus q square இதான் வேல்யூ. அப்ப x minus y by x plus y. so இந்த x plus y இந்த x plus y கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வந்துரும் நமக்கு ஆன்சர்? 2y by x minus y. so இது செகண்ட் டேர்முக்கான ஆன்சர் 2y by x minus y. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 1 by p minus q வா? அப்போ 1 by னா இது ரிவர்ஸ்ல வந்துரும். ரிவர்ஸ்ல என்ன வந்துரும்? x plus y by x minus y. இதான் இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கான ஆன்சர். இப்போ செகண்ட் டேர்ம் மைனஸ். ஸோ மைனஸ் 2y by x minus y. கீழே x minus y x minus y. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணா என்ன வரும்? x plus y minus 2y by x minus y. ஸோ இங்க y minus 2y என்னது? மைனஸ் yயா? அப்போ x minus y by x minus y. அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆகி ஆன்சர் 1ன்னு வந்துடும். இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் கிடையாது. நான் திரும்ப சொல்றேன், ஷார்ட்கட் கிடையாது. சரியா? ஸோ அடுத்தது பாருங்க, இங்க என்ன இருக்கு? இங்க நார்மலா ஃபிராக்ஷன் தான் இருக்கு. 1 by 2 1 by 3 plus 1 by 1 3 by 4. இது என்னது? மிக்சட் ஃபிராக்ஷன். அப்ப இங்க என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை, இங்க பிளஸ், இங்க மல்டிப்ளை, இங்க பிளஸ். அப்ப 2 3 6 6 plus 1 7. அப்போ 1 by 7 by 3 plus இங்க 1 by இங்க 1 into 4 4 4 plus 3 7. so 7 by 4. அப்போ இந்த 3 என்னவாயிடும்? மேல போயிடும். so 3 by 7 plus 4 by 7 which is equal to இங்க கீழ ரெண்டுமே 7 7 மேல பிளஸ் பண்ணிடலாமா? அப்ப என்ன வந்துரும்? 7 by 7. அப்ப ஆன்சர் 1. ஆப்ஷன் D is the correct answer. கிளியரா? so லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டைப் இதுதான். so இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 2 by 3 அப்படின்னு லாஸ்ட்ல கொடுத்திருக்காங்க. so இந்த மாதிரி சம்ம இங்க இருந்து சால்வ் பண்ணணும், கீழ இருந்து சால்வ் பண்ணணும். so ஃபர்ஸ்ட் இந்த ஃபிராக்ஷன் சால்வ் பண்ணணும். இந்த ஃபிராக்ஷன் சால்வ் பண்ணா என்ன வரும்? இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். LCM எடுப்போம். மல்டிப்ளை பை 3, இங்க மல்டிப்ளை பை 3. ஸோ அப்போ இங்கே 3 + 2 5 5 by 3 இருக்கும். ஸோ இங்கே 1 by 5 by 3. அப்போ இந்த டேர்ம் என்னவாயிடும்? ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ரெசிப்ரோக்கலாக மாறினா என்ன வரும்? 3 by 5 அப்படின்னு ஆயிடும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன இருக்கு? 1 + 3 by 5. ஸோ அப்போ 1 + 3 by 5 ரெசிப்ரோக்கல் என்னவாயிடும்? இங்கே 1. ஸோ மல்டிப்ளை பை 5ன்னு பண்ணால் என்ன வரும்? 5 + 3 8 8 by 5ன்னு இருக்கும். ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து எனக்கு 8 by 5. ஓகேவா? அப்போ இப்போ திரும்ப இங்க 1 by 5 இருக்கப்போ என்னவாயிடும்? 5 by 8 அப்படின்னு மாறிடும். திரும்ப இங்க என்ன இருக்கு? 1 + 5 by 8. ஸோ 1 + 5 by 8 என்னவாயிடும்? 8 + 5 13 13 by 8ன்னு வரும். ஸோ அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லா நமக்கு என்னவாயிடும்? 13 by 8. திரும்ப இங்க என்னது? 1 இருக்கு. அப்போ 8 by 13ன்னு வரும். ஸோ அப்போ திரும்ப 1 + 8 by 13. இதுக்கு திரும்ப LCM எடுத்தா 13 + 8 21 21 by 13 வரும். ஸோ 21 by 8 by 13 வந்துருச்சு. அப்போ 1 + 8 by 13 21 by 13. ஸோ அப்போ இங்க 21 by 13 அப்படின்னு இருக்கும். திரும்ப இங்க 1 by இருக்கு. அப்போ 13 மேல போயிடும். அப்போ 1 + 13 by 21. இதுதான் லாஸ்ட். ஸோ லாஸ்ட் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வந்துடும். அப்போ 21 + 13 என்னது? 21 + 13 by 21. அப்போ இங்க 34 by 21 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ எப்பயுமே கீழ இருந்து மேலாக்க தான் போகும். சரியா? ஸோ உங்களுக்கு இதே டைப்ல ஒரு ப்ராக்டிஸ் கொஷின். ஸோ இதுவும் சேர்த்து என்ன பண்றீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுறீங்க. ஓகேவா? ஸோ இதோட நமக்கு சிம்பிளிஃபை டாபிக் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா பர்சன்டேஜ் டாபிக் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.